நியூலன் சினிமாஸ் பண்ண தப்பு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய எம்சியூ உருவாயிருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் அயன்மேன் வச்சு அவங்க பண்ண ஒரு தப்பு. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எம்சியூட ஸ்டார்ட்டா இருக்குது அயன்மேன் மூவி. ஆனால் ஒரிஜினல் அயன்மேனோட ரைட்ஸ் 20th Century Foxல இருந்துச்சு. 99ல தான் நியூலன் சினிமாஸ்ட் இந்த ரைட்ஸ் மாறுது. அவங்க 2004 இந்த கேரக்டர் வச்சு ஒரு படம் கொடுப்போம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கான டேரக்டர் ரைட்டரையும் ஹையர் பண்றாங்க. டேரக்டர் நிக் கசவர்டஸ். அப்போது எக்ஸ்மேன் ரைட்டர் தான் இந்த படத்துக்கு ரைட்டரா ஹையர் பண்ணியிருந்தாங்க. டேவிட் ஹேட்டர் அவர் பேரு. ஆக்சுவலி அவர் இந்த படத்தை என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காருன்னா ஹாவர்ட் ஸ்டார்க் வர்சஸ் டோனி ஸ்டார்க்ன்ற மாதிரி தான் இந்த படத்தை பிளான் பண்ணியிருந்திருக்காரு. வார் மெஷின் ஆர்மரை ஹாவர்ட் டேக் ஓவர் பண்ற மாதிரியும் அவர் தான் இந்த படத்தோட மெயின் ஆன்டகனிஸ்டாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. டோனிக்கு ரோடி ஹெல்ப்பரா இருந்து அயன்மேன் ஆர்மர் ரெடி பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கு. ஆனா ஃபாதர் வர்சஸ் சன்ன்ற கான்செப்ட் அந்த சமயத்துல எரிக் பேனரோட ஹல்க் படத்துல வந்துட்டதுனால இந்த கான்செப்ட் வேணான்ற முடிவில் இருந்திருக்காங்க. அதே சமயத்துல ப்ரொடக்ஷனுமே ரொம்பவே ஸ்லோவா இருந்திருக்கு. காரணம் நியூலைன் சினிமாஸோட சிஓ ஆன பாப் சைஸும் நியூலைன் சினிமாஸோட எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இந்த அயன்மேன் கேரக்டர் சூப்பர் ஹீரோவா ஒர்க் ஆகுமா, எந்த ஒரு சயின்டிபிக் விதத்திலுமே இந்த ஆர்மர் பொருந்தி போகல. இந்த ஆர்மர் இருக்க வீட்டுக்கு இது எப்படி பறக்கும்னு யோசிச்சிருக்காங்க. இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது 2005 ஆட்டோமேட்டிக்காவே அயன்மேனோட ரைட்ஸ்ன்றது மார்வலுக்கே ரிட்டர்ன் வந்துடுது. இந்த படம் ப்ரொடக்ஷன்ல கேன்சல் ஆயிடுது. இதே அயன்மேன் கேரக்டர் வச்சு தான் கெவின் ஃபெய்ஜி 2008ல படம் கொடுத்து ஹிட் அடிச்சு இன்னைக்கு எம்சியூ உருவாக்கி இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எம்சியூல அயன்மேனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். மார்வலோட ஃபேஸா வேணா ஸ்பைடர்மேன் இருக்கலாம், ஆனா எம்சியோட ஃபேஸ் அயன்மேன் தான். அப்போ நியூலைன் சினிமாஸ் இந்த அளவுக்கு அறிவு இல்லாம இந்த கேரக்டர் விட்டுட்டாங்க. அயன்மேன்றது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேரக்டர், அதுக்கு என்ன லாஜிக் தேவைன்னு எனக்கு புரியல. இதை கேட்குற நியூலைன் சினிமாஸ் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களும் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு சான்ஸ் நியூலைன் சினிமாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இது பண்ணாம இருந்தது நல்லது தான். இன்னைக்கு எம்சியூ வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம், இல்லை இல்லாமலே இருந்திருக்கலாம்.